ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் கதம்ப சாம்பார், கல்யாண வீட்டு சாம்பார் வைக்க போகிறேன். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் காயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், சவ் அவ்வளோதாங்க போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால பெரிய வெங்காயம் தான் போட்டேங்க. தக்காளி போட வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த காய்கள்லாம் போட்டு உப்பு தேவையான போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் காயோட நிறம்லாம் மாறின உடனே தக்காளி நறுக்கி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாங்க. தக்காளி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுறேங்க. அந்த மேல் தோல் சுருங்கினதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்குங்க. பச்சை நெடி போனால் தான் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அந்த பச்சை நெடி போகிற அளவுக்கு மிளகாத்தூள் வதங்கினா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன் தண்ணியும் அதோடு சேர்த்து நல்லா காயெல்லாம் வேக விட்டுக்கலாம். காய் ஓரளவுக்கு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பருப்பை கடைஞ்சி ஊற்றிக்கலாம். நம்ம பருப்பு வந்து மத்து போட்டெல்லாம் கடையின்னு அவசியம் இல்லைங்க. குக்கரில் வச்சதுனால நல்லா மசிய வெந்துடுச்சு. கரண்டியிலே நல்லா இப்படி கலக்கினாலே வந்து நல்லா பருப்பு வந்து குழஞ்சிரும். ஒரு தக்காளி நான் எப்போவுமே பருப்பு வேகும்போது தக்காளியும் பெருங்காயமும் அதில் போட்டு தான் வேக வைப்பேன். சாம்பார் அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பெருங்காயம் பருப்பில் போடுறதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கொதிக்கும் போது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பருப்பு நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா காயெல்லாம் நல்லா 3/4 அளவுக்கு வெந்திருக்குது. இப்போ இதை வந்து பருப்பு கடைஞ்சதை இதோடு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். சாம்பாரோட கலர் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாம்பார் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட காய் இருந்ததுன்னா எல்லா காயும் இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அவரைக்காய், பீன்ஸு, மாங்காய் இதெல்லாம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். தக்காளி நம்ம 3 தக்காளி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் புளி கொஞ்சமாக போட்டால் போதும். காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். காய் பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்கு. புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. புளி கரைச்சி ஊற்றி நல்லா சாம்பார் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். சூப்பரான ஒரு சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.